பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வண்டுகளே தேன் மலரை கிள்ளுங்களே, பாட்டொன்று பாடட்டுமா, யாரென்று காட்டட்டுமா, நான் தானே கலிகால மன்மதன், பெண் தேசம் அரசாளும் மன்னவன், வாலிபரே வண்டுகளே தேன் மலரை கிள்ளுங்களே.
பாடட்டுமா நான் தானே கலிகால மன்மதன் பெண் தேசம் அரசாளும் மன்னவன் வாலிபரே வண்டுகளே தேன் மலரை கிள்ளுங்களே கற்றுத்தருவேன் ஒரு முத்த ஒத்திகை முத்தம் முழுதும் என் மொத்த குத்தகை கற்றுத்தருவேன் ஒரு முத்த ஒத்திகை முத்தம் முழுதும் என் மொத்த குத்தகை எவரும் வரலாம் எதற்கு வழக்கு ஊழக்கில் எதற்கு கிழக்கு மேற்கு யாரோ பெண் யாரோ என் தோள் சேர்ப்பது பாட்டொன்று பாடட்டுமா யாரென்று காட்டட்டுமா நான் தானே கலிகால மன்மதன் பெண் தேசம் அரசாளும் மன்னவன் வாலிபரே வண்டுகளே தேன் மலரை கிள்ளுங்களே என்னப்பா சத்தம் சார்? சில ரவுடி பசங்க உங்களை திருப்பி பாட சொல்லி கூச்சல் போறாங்க. அப்படியா? சைலன்ஸ், சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். இது ஒண்ணும் திருவிழா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இல்ல, சபா ப்ரோக்ராம். அடிக்கடி ஒன்ஸ் மோர் கேட்டு தயவு செய்து கலாட்டா பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் யூ, நாங்க குடுக்கிற பணத்தாலதான் நீ ஆடி பாடி பொழைக்கிற. நாங்க பாட சொன்னா நீ பாடுற, ஓகே? பாடலன்னா பாட வைப்போம். ஓஹோ, பாட வைப்பீங்களா? ஒன்ஸ் மோர் கேட்டு கலாட்டா பண்ணவங்க எல்லாம் இங்க இருங்க. பாட்டை கேட்க வந்தவங்க எல்லாம் தயவு செய்து ப்ளீஸ். எப்படி? ஹலோ ராஜா, நான் வெறும் பாட்டு பாடுறதுன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. என்னடா செய்வ? அவனை விடாதீங்க, போய் பிடிங்க. Come on. தப்பிச்சிட்டாங்களே. Follow me. ஏமா சத்தம் போடுறீங்க? நாங்க போலீஸ் தான். இந்த மாதிரி கலாட்டா அடிக்கடி நடக்குமா? விசில் அடிப்பாங்க, கலாட்டா பண்ணுவாங்க சார். ஆனா அடிக்கடில இன்னைக்கு தான் மும்முரமா இறங்கி இருக்காங்க. அப்படியா? பெண்களை கடத்துற கோஷ்டி இவங்க தான் நினைக்கிறேன். அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பத்திரமா வீடு போய் சேருங்க. என்ன
சரி சார். இந்த பாட்டுக்கு அப்புறம் அசோக்கோட புது கேசட் வந்திருக்கா? எங்கம்மா விக்க விடுறீங்க? அவர் பாடி முடிச்சு ரெக்கார்ட் ஆகிறதுக்குள்ளதான் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? உங்களுக்காக வேணா அவரே நேரா பாட சொல்றேன். அசோக் இங்க வந்து பாடுறாரா? அதுவும் இந்த மியூசிக் சென்டர்லயா? ஏன் இங்க பாட மாட்டாரா? அங்க பாருங்க. நீங்க தி கிரேட் டிஸ்கோ சிங்கர் அசோக் சார். இவங்க உங்க பரம ரசிகர் சார். நான் உங்க பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் லேடிஸ்ட பாப்புலர் பண்ணுவாங்க. உங்க பாட்டுனா உங்களுக்கு அவ்வளவு கிரேஸ். ஆமா சார், உங்க பாட்டுனா எனக்கு உயிர். ராத்திரில என்ன தூங்க வைக்கிற நீலாம்பரியா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். காலையில என்ன எழுப்ப சுப்பிரபாதமா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். அப்படியா? எனக்கு இப்படி ஒரு அழகான இளவரசி மாதிரி ஒரு பொண்ணு ரசிகையா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னது? ஆட்டோகிராஃப். ஓகே. ரொம்ப புதுசா இருக்கு. எது சொல்றீங்க? ஆட்டோகிராஃப் தான். ரொம்ப அழகா இருக்கு. என்னது? உங்க கையெழுத்து சொன்னேன். வரீங்க? ஓகே. அடடே, அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த பாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்தேன். என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன். இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். டார்லிங், கமான் டார்லிங். பத்தியா கோச்சுக்கிற பத்தியா? நீ நடந்தா எனக்கு கால் வலிக்குதுமா. கமா, இந்த காதல் வாகனத்துல வந்து ஏறிக்கும். யாருமே செய்யாத தப்பையா நான் செஞ்சுட்டேன். என் மேல கோவப்படுறியே? ஷட் அப். உன் கூட பேச நான் தயாரா இல்ல. டோன்ட் ஃபாலோ மீ. Definitely, I will follow you. Baby, please, 1 minute. நான் செஞ்சது தப்புதான். இவ்வளவு நாள் உன் கூட பழகினதுக்காவது என்ன மன்னிக்க கூடாதா? உன் வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இனிமே என்ன ஃபாலோ பண்ண போலீஸ் கூப்பிடுவேன். Hey, police are my pets, baby. Come on. Come on, darling. Come on, baby. Get in, baby. Get in. Very nice. Go. Come on, darling. ஒழுங்கா மரியாதை அந்த பொண்ணு விடு. நீ யாரா அதை சொல்றதுக்கு? நான் யாரா? எப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேன். எப்படி சொன்னா கேட்பேன்னு எனக்கு தெரியும். What are you blabbering? நீ போ. பை.
ரொம்ப தேங்க்ஸ் அசோக். என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே. இனிமே அவன் இதே மாதிரி தொல்லை கொடுத்தானா, திஸ் இஸ் மை அட்ரஸ், ஆலிவர் ரோட், அப்சரா அபார்ட்மெண்ட். ஓகே, தேங்க் யூ. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக நீங்க தேவியை பார்க்கணும்? நான் தேவியோட ஃப்ரெண்ட், அவங்களோட பர்சனலா பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவ உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டா. மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிடுங்க. மேடம், நான் உங்ககிட்ட பேச விரும்பல. தேவியை கூப்பிடுறீங்களா? இன்னும் பேசிட்டு இருந்தா நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டி வரும். என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது போல இருக்கு மேடம். எனக்கு எல்லாம் தெரியும். கெட் அவுட். ஓகே, இப்ப போறேன். ஆனா திரும்பி வருவேன். சொல்லுவீங்க தேவி கிட்ட. ஓ, தேவியா? ப்ளீஸ் கம் இன். உட்கார் தேவி. இது பேச்சுலர் வீடு. எல்லாமே நான் தான். செல்ஃப் சர்வீஸ், செல்ஃப் குக்கிங் அண்ட் செல்ஃப் ஈட்டிங். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? நோ அசோக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ராஜாவோட தொந்தரவை என்னால தாங்க முடியல அசோக். உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனதுல இருந்து அடிக்கடி ஹாஸ்டலுக்கு வந்து பயமுறுத்துறான். நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அமிச்சாலும் என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறான். எனக்கு பயமா இருக்கு அசோக். அது இருக்கட்டும், உனக்கும் அவனுக்கும் எப்படி பழக்கம்? அது நான் தினமும் காலையில குதிரை சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள், அம்மா புதுசா இப்பதான் குதிரை ஓட்டுறீங்க, பார்த்து ஓட்டுங்க. யோ எனக்கு என்ன குதிரை ஓட்ட தெரியாதா? போயா. சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் தெரியும். இந்த உதவியை நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல, குதிரை வெறி பிடிச்சு ஓடிச்சுன்னா ஆவும் கட்டக்கூடாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஆமா, நீங்க புதுசா ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறீங்களா? ஆமா சார், இப்பதான் 3 நாளா கத்துட்டு இருக்கேன். அதான் இப்படி. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஓ நீங்களா? நீங்க எங்க இந்த பக்கம்? நான் அடிக்கடி லண்டன், பாரிஸ், ரோம் எல்லாம் போறேன். இப்ப கூட பாரிஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். ஆமா, நீங்க இங்க எப்படி? நான் இங்கதான் ஒர்க் பண்றேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பை தி வே, குதிரை எப்படி இருக்கு? குதிரையா? அன்னையில இருந்து நான் ஹார்ஸ் ரைடிங் பண்றதே விட்டுட்டேன். ஹார்ஸ் ரைடிங்க விட்டுட்டீங்களா? நமக்கு பழக்கமானது நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது. தட்ஸ் ராஜாஸ் பாலிசி, யூ நோ. உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள மாதிரியே நடக்க நானும் முயற்சி பண்றேன் சார். நீங்க நடக்கிறது பழகிறதா இருக்கட்டுமா, நான் சிங்கப்பூர் போனோம். என் டிக்கெட் என்னமாச்சு? ஜஸ்ட் a minute. அது சரி, வாட் அபவுட் மை டிக்கெட்? ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ. பை தி வே, நாளை ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்கு பீச்சுக்கு வரீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துனீங்க, தினமும் யார் என்ன காப்பாத்துவாங்க? உங்கள மாதிரி அழகான பொண்ணை காப்பாத்தணும்னா பீச்ல பெரிய கியூவே நிக்கும். நான் வேணா நாளைக்கு உங்களுக்காக பீச்சுக்கு வரேன். தேங்க் யூ. அப்ப கன்ஃபார்ம் தானே? என்னது டிக்கெட்? நான் ஹார்ஸ் ரைடிங் நினைச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு அந்த குதிரை மிரண்டு ஓடலைன்னா இப்படி ஒரு அழகான பொண்ணை சந்திச்சிருக்க முடியுமா? அதிர்ஷ்டக்காரி நான் தான். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு என்ன அந்த ஆபத்துல இருந்து நீங்க காப்பாத்தலனா நான் உங்களை சந்திச்சிருக்க முடியுமா? சோ தேங்க்ஸ் கோஸ் டு ஹார்ஸ். உங்களுக்கு என்னோட சின்ன பிரசன்டேஷன். ஐ அம் சாரி, நான் பிரசன்டேஷன்லாம் வாங்குறது இல்ல. இதுவும் சாரி தான், ஃபாரின் சாரி. பரவாயில்லையே, நீங்களும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பேசுறீங்களே. சிரிக்கிறதும் சிரிக்க சிரிக்க பேசுறதும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சிரிக்கலாம்,
சட்டையை கிழிச்சுக்கிற அளவுக்கு சிரிக்க கூடாது. அது உடம்புக்கு கெடுதலுங்க. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? ஷேப்பாக் விமன்ஸ் ஹாஸ்டல்ல. உங்க பேரண்ட்ஸ்? மேல. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மேல தங்குற அளவுக்கு ஹாஸ்டல்ல வசதி இருக்கா? மேலனா வேற, திரும்பி வர முடியாத அளவுக்கு மேல. ஓ, ஐ அம் சாரி. ஆமா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணல, பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்? எதெல்லாம் என் கண்ணுக்கு அழகா தெரியுதோ அதெல்லாம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஐ மீன் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கேன். அப்படியா? ஹாஸ்டலுக்கு நேரமாச்சு, நான் வரேங்க. இவ்வளவு பிரியமா பேசுறீங்க, இப்போவாவது இந்த சாரி வாங்கி கூடாதா ப்ளீஸ்? ம். ரொம்ப தேங்க்ஸுங்க. நானே உங்களை ஹாஸ்டல்ல ட்ராப் பண்றேன். வாங்க வாங்க. இதான் எங்க ஹாஸ்டல். ஓ, அப்படியா? பட்டுமா? ஓகே, பாய். பாய். ஏண்டி தேவி, யாருடி அந்த ஹீரோ? தாத்தா சொல்லிட்டு போறான். ஹீரோயின் கிடைக்காம அலையறாரா? நீ வேணா செலக்ட் பண்ணிக்கிறியா? விளையாட்டு கேட்டா சண்டைக்கு வர்றியே. இந்த மாதிரி விஷயங்கள தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஒர்க்க கவனிக்கிறது இல்ல. பேர் மட்டும் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். என்னடி இது? இவள பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்ட. பின்ன என்னடி, இவரு என்கிட்ட டிராவல் ஏஜென்சில டிக்கெட் வாங்க வரவரு. ஆட்டோ கிடைக்காம நின்னுட்டு இருந்தேன், வழியில பார்த்து டிராப் பண்ணிட்டு போறாரு. இதுல சிறுகதையோ தொடர்கதையோ நாவலோ வேற த்ரில்லிங்கா எதுவுமே இல்ல. ஜஸ்ட் லிஃப்ட். எனக்கும் லிஃப்ட்ல தாண்டி ஆரம்பிச்சது. கடைசியில தகராறு பண்ணி பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையை நீட்டுவாரு. அதனாலதான் மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அவர் கையில கொடுத்துட்டு நான் ஹாஸ்டல்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். இவ்வளவு சித்திரவதை செய்யறாரே, அவர்கிட்ட விவாகரத்து கேக்குறது தானே? ஆஹா, அது மட்டும் நான் கேட்க மாட்டேனே. ஏன்? உடனே சரின்டுவாரு. எங்க இது யாரோட வீடு? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்ட்ஸோட வீடு. உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹலோ ராஜா, how are you? ஹலோ. ஹாய். ஹாய். ஷீ இஸ் மிஸ் தேவி. ஹலோ. எப்படி? வெரி குட் செலக்ஷன். ராஜா, எல்லாம் சொல்லியாச்சா? இப்பதானே வந்திருக்கு. தேவி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இங்க உட்கார். கம் ஆன், போலாம். ராபர்ட், பொண்ணு எப்படி இருக்கு? வழக்கம் போல இல்ல, கொஞ்சம் புதுசு. இதுவரைக்கும் ராஜா கூட்டிட்டு வந்ததிலே இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. ஓ, வெரி குட் ராஜா. ஓ, ராஜாவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பு. தேங்க்யூ. ராபர்ட், முதல்ல கேள், அப்புறம் சேஸ். ஓகே. ஏன் டோர் லாக் பண்றீங்க? எங்க அவரு? உங்ககிட்ட அவன் ஒண்ணுமே சொல்லலையா? பேசினபடி பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே. பணமா? என்ன பணம்? நீ எங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்கு, உன்னை வீடியோ எடுக்கிறதுக்கு பேசின பணம் கொடுத்து அவனை அனுப்பியாச்சுமா. நீ வாமா. பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா? பொம்பளைய விக்கிற பொறுக்கி போயலாம் அந்த ராஜா. ஏண்டா ராஸ்கல், நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் எங்கள மாதிரி அப்பாவி பெண்களையா பலியாடாக்குறது? மரியாதையா கதவை தர, இல்லன்னா இல்லன்னா என்னடி செய்வ? கதவை தரடா. இதுவரைக்கும் நீ பொருள்களை தான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு நினைச்சேன். இப்பதான் நீ பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புற பொறுக்கின்னு தெரிஞ்சு. உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு ஒரு வழிகாட்டினேன், அது தப்பா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன திமிரு இருந்தா எனக்கு யாரு இல்லன்னு தெரிஞ்சு என்ன ஏழை போட வந்திருப்ப. இப்ப உள்ள நிலைமையில உன்ன மாதிரி பொண்களுக்கு கல்ச்சர் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம். இத நீ போக போக தெரிஞ்சுக்குவ. போக போக என்ன, இப்பவே உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இரு, உன்னை வெளியே போய் என்ன செய்யறேன்னு பாரு. நீ உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். That's Raja's policy. அதுல இருந்து அவனை வெறுத்தேன், அவனை சந்திக்க மறுத்தேன். அவனால ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்தேன். என்னோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட நீ வாழ்க்கை பூரா என் கூட இருக்கணும்னு இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் இங்க வந்தான்னா அவனை நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். நீ உள்ள போலாம்.
இன்னைக்கு முதலாளிட்ட போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. இறங்கடா. 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மாநாடு கூட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்னடா முதலாளி நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டியெல்லாம் கழுவுங்க. எங்களுக்கு போனஸ் வேணும். ஏய், நீ தான் ஆரம்பிக்கிறவ. போனஸ் கேட்டினா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். கழுத கட்டா குட்டி சொபருதா, ஒரு முட்டு சொபருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. கழுத கட்டா குட்டி சொபருதா, ஒரு முட்டு சொபருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. காத்த பசத்துனா காம்போதி ராகந்தா, காத்த பசத்துனா காம்போதி ராகந்தா. கழுத கட்டா குட்டி சொபருதா, ஒரு முட்டு சொபருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. கொதிக்குது, தண்ணி தேடி தவிக்குது, நேத்து பார்த்த டயர்ல காத்து மோச்சு வாங்குது. கழுதக்கட்டா குட்டி சொபருதா, ஒரு முட்டு சொபருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. காத்த வசத்துனா காம்போதி ராகந்தா, காத்த வசத்துனா காம்போதி ராகந்தா. ஸ்கூலுக்கு போகிறான்னா இங்க வந்து வாந்தியா எடுக்கிறீங்க. உள்ள பூந்து ஒவ்வொன்னா புடிங்கி பார்த்து முறுக்குங்கடா. ஹாரன் சத்தம் பேசுடா, நட்டிகள்லாம் லூசுடா, ஸ்கூப போட்டு முடுக்குன்னா சுத்தி சுத்தமா இருக்குண்டா. மக்காடு தலைய பாருடா, உள்ளமணி மண்டையில கிரீசு இல்லடா. மக்காடு தலைய பாருடா, உள்ளமணி மண்டையில கிரீசு இல்லடா. கொஞ்சம் பார்த்துக்க, கீரை மாத்தி போட்டுக்க, வந்த வண்டியும் ஓடணும், நம்ம வண்டியும் ஓடணும். கழுத கட்டா நீங்க கத்துறத பார்த்தா கழுதைக்கு கூட ஞானம் வந்துரும் போல் இருக்குது. ப்ளீஸ் கட்டியூ. கழுத கட்டா குட்டி சொபருதா, ஒரு முட்டு சொபருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. காத்த பசத்தனா காம்போதி ராகந்தா, காத்த பசத்தனா காம்போதி ராகந்தா. செஞ்சின காஞ்சியா போட்டுக்கிட்டா, செஞ்சின காஞ்சியா போட்டுக்கிட்டா. கும்மா 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 கும்மாலே, கும்மா 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 கும்மாலே, கும்மா 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 கும்மாலே, கும்மா 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 கும்மாலே, கும்மா கும்மா இதெல்லாம் உங்க ஆசைப்படியே எடுக்கப்பட்ட வீடியோ கேசட். திஸ் இஸ் ஷீலா, ஏர் ஹோஸ்டஸ் ஃப்ரம் ஹைதராபாத். 82-83 அழகுராணி. இது வந்து டெக்ஸ்டைல் பியூட்டி கோமதி ஃப்ரம் கோட்டயம். இது வந்து கோகிலா ஃப்ரம் கோயம்புத்தூர். இதெல்லாம் நம்ம லோக்கல் பியூட்டிஸ். ஆனா அழகுல மட்டும் 1, 2, 3 ரேங்க்ஸ். இங்க பாருங்க பாஸ்.
இவன் நான் வச்ச கண்ணில தப்பிச்ச புள்ளிமான். இது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் சிங்கர் இவளுக்கு இடமும் கொடுத்திருக்கான், எனக்கு இடைஞ்சலாமும் இருக்கான். அப்படியா? யார் அவன்? அந்த இடியட் பேரு அசோக். ஓ, அவனா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாப்புலரா இருக்க மேடை பாடகள்ல அவன் ஒருத்தன்ல. ஒண்ணு செய், அவனை எப்படியாவது நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அவனை நான் பிரெயின் வாஷ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் முயற்சி பண்றேன் பாஸ். வெரி குட் ராஜா. ஓ மாதிரி திறமையான இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நாம செய்யற தொழிலுக்கு விருப்பப்பட்டு வர பெண்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து. வரலைனா விட்டுறாது. ஏன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் அடிபட்டு தப்பிச்ச பாம்பு மாதிரி. தேவைப்பட்டா நான் தர்ற போதம் இருந்த பயன்படுத்து. மூளை கிளங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ரகசியம் வெளியே வராது. ஓ, யூ ஆர் ரியலி கிரேட் பாஸ், கிரேட். இந்த மாதிரி அற்புதமான ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி பாஸ் வருது? இதெல்லாம் ஃபாரின் கோஆபரேஷன் ராஜா. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் இந்த மாதிரி தொழில்ல இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகல. ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற இடம் நினைச்சா என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏனுங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேங்க. நான் இந்த வித்த காட்டுற குரங்க ஐயா, கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதானே உங்களுக்கு இது சிரமம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், ஏய் அசோக். இருங்க, யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க, ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாற கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீ பாயிண்ட் நினைச்சு காலை போட்டுக்கிறது அந்த பொண்ணு மேலதான் சார். இதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணு தான் சார். போச்சுடுற வெளியே சார். இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய இந்த ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கைகூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போய் சொல்றா சார். பேசாதா? இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன தேவி, ஏன் அழற? எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்க காப்பாத்த போய் உங்களுக்கு கெட்ட பேரு. அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. நான் அவனை தனியா போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நீ போயிட்டா எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நான் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக போராடுவேன். மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது வரைக்கும் நான் உங்க ரசிகா இருந்தேன். இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை துணையே ஆகப்படுறது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு.
இன்னும் இந்த பொண்ணோட தான் சுத்திட்டு இருக்கிறியா? அசோக், அபார்ட்மெண்ட் தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணை அனுப்பிடுன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. இனிமே எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன் கம் போட்டு ஒட்டிட்டீங்களா? அப்படி இல்லப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இது கரெக்ட். இனிமே உங்களை ஒரு பையன் தப்பா பேச முடியுமா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அண்ணனா? யாரு? உங்களை தான் சொன்னேன். கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சுத்தம். ஆமாரங்க, எனக்கும் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதுவும் சுத்தம். 2 பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி, நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்குது பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல, அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடுறோம். முதல்ல அதை செய். உங்க 2 பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் முறைப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மூஞ்சில குத்து. சரிப்பா. ஏய், கையால குத்தாத, சொல்லால குத்து. ஏய் வா. இப்ப என்ன பண்ணுவ? என்னப்பா விஷயம்? எங்க 2 பேரை பத்தி நீங்க தப்பா நினைக்கிறதுனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னப்பா சொல்ற? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா இருங்க. என்னது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை மட்டும் நடக்க விட்டுறாத. ஏன்னா அழகான பெண்களை தவற விடுறதும் அடிபட்ட புளிய தப்ப விடுறதும் ஒண்ணுதான். மை டியர் பாஸ், அவ மேல இன்னும் நான் கை வைக்கலையே தவிர எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருக்கேன். நம்ம ரகசியத்தை வெளியே சொல்லிட்டானா நம்ம கூட்டத்தோட மாட்டிக்குவோம். நீ கொடுத்த போட்டோ வச்சு ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டேன். எப்படியாவது அவளை கொண்டு வந்துரு. நான் முயற்சி பண்றேன் பாஸ். முயற்சி பண்றேன்னு சொல்லாத, முழுசா கொண்டு வர்றேன்னு சொல்லு. ஓகே? ஹலோ தேவி, எப்படி இருக்க நிச்சயதார்த்த ட்ரெஸ்? ஃபேண்டாஸ்டிக், லவ்லி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அழகா? நானும் அழகு, நீதான் அழகு. நல்ல பங்கனப்பள்ளி மாம்பழம் மாதிரி இருக்க. அப்படின்னா நான் மூக்கு இல்லாம மொழி இல்லாம முழு முழுன்னு இருக்கேன். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மூக்குள்ள 2 பங்கனப்பள்ளி, அதனால உன்னை கடிச்சு திங்க போறீங்களா? கல்யாணம் ஆகட்டும், மாம்பழம் யாரு கடிக்கிறவங்க யாருன்னு பாக்கலாம். இப்பவே ஃபங்க்ஷனுக்கு யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் முடியாது. போங்க. என்னங்க ரொம்ப அவசரப்படுறீங்க? ஏன் தேவி, ஃபர்ஸ்ட் நைட் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தம்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே. ஆசை பாரு. நினைச்சேன். ஹலோ அசோக், நிச்சயதார்த்தமா? உங்க 2 பேருக்கும் முக்கியமா வேண்டியவனே நான் தான். எனக்கு சொல்லாமலே விட்டீங்களே. பந்தியிலே சேர்த்துக்கலையா? இலை ஓட்டன்னு சொன்னானா ஒருத்தன். அது மாதிரி ஏன்பா நீயா வந்து நுழையிற? அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க கூப்பிடலனாலும் பரவாயில்லன்னு நானே வந்துட்டேன். எனி அப்ஜெக்ஷன்? இது பாரு ராஜா, உன்னோட பழக்கத்தையும் போலியான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டுட்டு நான் இவரோட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன். இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ணாத. நோ 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 நோ. நான் அடியாட்களை கீழே வச்சுட்டு உங்களை கலாட்டா பண்ண வரல. இது என்னோட சொந்த பிரச்சனை. நேரடியா தீர்த்துக்கணும்னு தான் தனியா வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நான் சொல்லல, இந்த போட்டோக்கள் சொல்லும். இல்ல, இவரோட சேர்த்து நான் போட்டோ எடுத்துக்கவே இல்ல. இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இந்த மாதிரி பசங்க முதல்ல கேமராவை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் காதலிக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் இது காதலுக்காக எடுத்த போட்டோ இல்ல, காசு பறிக்கிறதுக்காக எடுத்த போட்டோ. என்னங்க? கவலைப்படாத. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் போட்டு
ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தாலும் நான் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த திருட்டு கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இடியட், எதிரா திருட்டு கல்யாணம்? கல்யாணங்கிற பேர்ல கழுத்துல கயிறை கட்டி கடத்தல்காரங்கிட்ட விக்கிறது இல்ல. இது பல பேர் ஆசீர்வாதத்தோட நாங்க நடத்த போற கல்யாணம். எனக்கு கிடைக்காத இவள உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஐ கான்ட் லீவ் ஹர். என்னாச்சு? வெத்தில் அடிபட்டு உயிர் போயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? தேவி, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றது கேளு. இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயாவது போயிடு. நாம பழகினது, கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது யாருக்கும் தெரியக்கூடாது. பிளீஸ் தேவி, பிளீஸ். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி, நான் இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் தலைவதி எப்படியோ அதுபடி நடக்கட்டும். அசோக், தேவி, நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நீங்க இல்லாம எனக்கு ஏதுங்க சந்தோஷம்? இவ செத்து போறதுக்கு காரணமே நான் தான். அதுக்காக உங்களுக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் அந்த துன்பத்துல பங்கேற்றுக்க நான் தயாரா இருக்கேங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுங்க, முடியாது. தேவி, உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னமோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. கொஞ்சம் இரு, வரேன். ராஜா காரோட மலையிலிருந்து சுருண்டு செத்திருக்கான். இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு தெரியல. ராஜா கடைசியா சந்திக்க போனது அசோக்கையும் தேவியும் தான். இந்த நிலையில ராஜாவுக்கு நமக்கு தொடர்பு இருக்கான்னு யாராவது கேட்டா இல்லைன்னு மறுத்துருங்க.
இவன் நம்மளையே பாக்குறான். இவனுக்கு நம்ம விஷயம் தெரியுமோ? இந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. அரண்டவ கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயும்பாங்க. இந்த பொண்ணு வேற பயப்படுறா. ஆமா, இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றது? அது இருந்து உமன்ஸ் ஹாஸ்டல், அங்கேயே கொண்டு போய் தள்ளிடு. நான் என்ன ஆடா மாடா உள்ள தள்ளுறதுக்கு? அதுக்கு என்ன இப்போ? ஓமா எனக்கு முதல்ல ஓவாயா எடுக்கு. ஓமா எனக்கு வாயா எடுக்குனா? ஓமா எனக்கு முதல்ல ஓவாயா எடுக்குனா? இதே ட்ரெயின், இதே அழுகை. ஏன்பா அழுகிறேன்னு ஒரு தடவை கேட்டதுக்கு வாழ்க்கை மூட உன் கூடவே அலையிறேன். இதுல ஜோடி வேற. போற போக்க பார்த்தா உன் குடும்பத்தோட தான் அலைவும் போல் இருக்கு. ஏயா ரயில நிறுத்தி போலீஸ் கும்ப கும்பலா ஏறாங்க, என்னன்னு தெரியலையே. இது தெரியாதா? ரயில்ல தானே கொலகாரன், திருடன், கொள்ளக்காரன் எல்லாம் தப்பிச்சு போறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கா இருக்கும். ஒரே புழுக்கமா இருக்குல்ல? கீழே இறங்கி நிக்கலாமா? எங்க போற? ஒரே புழுக்கம் எங்களுக்கு. நீ கொடுத்த காசுக்கு இங்கே இரு. நீங்க 3 பேர் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையே. அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்காரன் ரயில்ல இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு. பிடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில சுமாரியா சார்? காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்ப வண்டி எப்போ வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும். அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதுங்க. வேணா கேபின் ரூம்ல தங்கிக்குங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, உள்ள புலி இருக்கு. என்ன கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. 3 பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? ஏப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க 2 பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. 3 பேர் எப்படியா தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டோம், நம்ம 2 பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்தே தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பில்ல. சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுடா? நீங்க 2 பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. அசோக் சார் வரட்டுங்களா? வரணுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே. இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அழிச்ச மாதிரி அழிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதுதானே பார்த்தேன். இதுவே எங்க ஆளுங்க இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா? கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு கூப்பிட்ட? இதுக்குதான். இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாவே விளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கிட்டு வா. ஐயோ, தொட்டுட்டான் தொட்டுட்டான் தொட்டுட்டான். ஏன் தொட்ட என்ன? எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷன். நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன்லாம் உனக்கு புருஷனாக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது. இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல எங்க ஆளுங்களை கூப்பிட்டு வா? உன்ன பார்க்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறயா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது.
அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான். உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா? அப்பவா எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்பு திங்காதுன்னு. இப்ப நாய் திங்களே. போயிட்டியா? போயிட்டியாப்பா? எங்க இருந்தோ ஏங்க அங்க பாருங்க. அசோக ரங்கா இன்னும் சாகுனா? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானாவாரியா முளைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம 3 பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மள புடிச்சாலும் 14 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒர்க் ஷாப் இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ரொம்ப மனசு கூட்டம் வருது. யாரம்மா அவன்? இவன் தான். நான் இல்ல, நான் இல்ல. யாரே நீங்க? போலி தலைனுங்க. சும்மா இருப்பா. ஏன் இந்த ஆளை மிரட்டுறீங்க? இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் அங்க காட்டு தலைவங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவரை என்ன செய்ய போறீங்க? இவரை பல்லக்கில தூக்கிட்டு போறோமுங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோமுங்க. இவரை மட்டும் எதுக்கு பல்லக்கில தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க குல வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்கில தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்கில வைங்கடா. இருப்பா வர்றேன். இருங்க போறேன். நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டுட்டு சிரிக்கிற? இவன் எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போற? ஏய் ரெக்கத்தலையா, கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க 3 பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? ச்சே, நம்ம குல வழக்கப்படி காட்டுக்குள்ளே கன்னி பொண்ணு கைய வச்சா பையன் ஒண்ணு மாட்டிக்கிட்டா இங்க வந்து மாமு
கட்டிக்கிட்டா தேக்கு மர கட்டிலொன்னு செஞ்சு வைப்போம் பொண்ணை கட்டிக்கணும் சொன்னா ஒத்துக்கணும் கட்டிக்கிட்டா தேக்கு மர கட்டிலொன்னு செஞ்சு வைப்போம் பொண்ணை கட்டிக்கணும் சொன்னா ஒத்துக்கணும் இல்லாவிட்டா சொல்லி புட்டோம் காலே இல்லா கட்டிலொன்னு கட்டி வைப்போம் கட்டையிலே கொள்ளி வைப்போம் கண்ணால நான கச்சேரி தான சந்தோஷம் தான பேசேண்டா கண்ணால தானா கச்சேரி தானா சந்தோஷம் தானா பேசேண்டா காட்டுக்குள்ளே கன்னி பொண்ணு கைய வச்சா பையன் ஒண்ணு மாட்டிக்கிட்டா இங்க வந்து மாமோ மாமோ கட்டிக்கணும் தாலி இல்ல விட்டால் கலி தாலே 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 டோனா 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 தாலே தாலே டோனா 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 கட்டுப்பட்டா கட்டுப்படு இல்லைன்னா வெட்டுப்படு என்ன பண்ணிக்கிறேன் ஏது பண்ணிக்கிறேன் கட்டுப்பட்டா கட்டுப்படு இல்லைன்னா வெட்டுப்படு என்ன பண்ணிக்கிறேன் ஏது பண்ணிக்கிறேன் கோபப்போட வெட்டாதடா நிக்காதடா மேளம் கொட்டு தாலி கட்டு இல்லைன்னா வெட்டுப்படு போகத்தான் போற பொண்ணத்தான் பாரு சொர்க்கத்தை இங்கே காத்துக்கோயே போகத்தான் போறே பொண்ணத்தான் பாரு சொர்க்கத்தை இங்கே காத்துக்கோயே காட்டுக்குள்ளே கன்னி பொண்ணு கைய வச்சா பையன் ஒண்ணு மாட்டிக்கிட்டா இங்க வந்து மாமோ மாமோ கட்டிக்கணும் தாலி இல்ல விட்டால் கலி அசோக் குப்பத்தொடுத்தே வர்றான். ஏய், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க 3 பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? ஏய், பேசாதே. பின்ன பாடவா? ஏய், ரங்கா. கல்யாணமா ரங்கா. கத்தியா? ரங்கா சும்மாரா, இவன் வேற கத்துறா நீ வேற கத்துற. என்னடா உசு? பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறோம். என்னது விளையாடுறியா? நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. ஏய், முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. ஏய், நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா. உன்னை இல்லப்பா. சரிப்பா. நாளை காலையில இவங்க 3 பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா என்ன முனியாண்டி வேலை நடத்துறீங்க? ஏய், சொன்ன கேப்பா. இந்தப்பா ஏப்பா தடிச்சால குப்பை தொட்டி தலையா? சொன்ன என் ஈரலை விட இவன் ஈரல் நல்லா இருக்கு. பையன் இழச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுடுவாங்க. நான் கயிறு அவுத்து விடுறேன். 3 பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு குகைக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தானே சொல்றீங்க? இல்ல, தீ வெட்டி சொன்ன அவுத்து விடு. ஐயோ.
என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ. இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. அப்பாடி, எப்படியோ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்டே தப்பிச்சிட்டோம். சரி சரி, இனிமே என்ன செய்யறது? ஒண்ணு போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்லன்னா போன்ல மேட்டரும் காலில் விழுந்து எங்களை விட்டுருப்பாங்கணும். அதுக்கு முன்னால அந்த ராஜாவோட கும்பலை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நமக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் நீயே செய்ய, வேணும்னா அந்த பொண்ணையும் கூட கூப்பிட்டுக்க. என்ன விட்டுருப்பா. ரங்கா பிளீஸ், எங்களுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இந்த நேரத்தில் நீ என் கூட இருந்தன்னா நான் மலையை கூட புரட்டுவேன். மலையை புரட்டுறியா? இப்ப என் குடலை புரட்டுதுரா. இந்த மலை உடைக்கலாம் எனக்கு தெரியாது, மெக்கானிக்கல் வேலை எனக்கு தெரியும். எப்பா அழுகிறான்னு கேட்டதுக்கு தேவி, நீ ஹாஸ்டலுக்கு போ. நான் எப்படியாவது காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு உன்னை ஹாஸ்டல்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே ஓகே. நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையிறது எதுவும் இல்ல. நீ ஒண்ணு பண்ண போக உன் பின்னாலேயே நான் அலையிறேன் பாத்தியா? நான் என்ன வேணும், நான் தப்பு செஞ்சேன், அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சினையத ரயிலோட போயிடும்பாங்க, அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏன்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவனேதான் அவனேதான். எங்க போனாலும் போன் பண்ணி மிரட்டுறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொலைய பண்ணிடுவேன். ஆமா, ஏற்கனவே ஒண்ணு பண்ணதுக்கு நான் இலைச்சல் பேய் இலைச்சல், இதுல இன்னொன்னு வேற பண்ண போறியா? டேய், இப்ப எதுக்கு நீ ஆத்திரப்படுற? போன் வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க போன் நண்பன். ஓ நீயா? ஏயா, நாங்க போற இடமெல்லாம் போன் பண்ணி ஏயா எங்களை தவணை முறையில் சித்திரவதை பண்ற? வந்து ஒரேடியா கொள்ளுட. கொடு. என் பார்வையில இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? எங்க முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்கள வளர்க்கறதுக்கு 2 ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பார்த்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு அட்ரஸ் என்ன? லேக் ஏரியா 9ஆம் நம்பர், ஹரிகர விழா.
என்னடா இவங்களுடைய பண்ணி வச்சிருக்கிறியே இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது? படாத இடத்துல பட்டு ஊர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ? போகட்டுமே, எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன? கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒரு போதும் வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையா இது? கத்தியால குத்த வர்றா, கைய பிடிச்சு கடிக்க வர்றான். அட என்னங்க சமையல் கட்டுல வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளை இல்ல, எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பாவா இருக்கீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்கா மடையன் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்கா மடையனுக்கும் வேலைக்காரன் எல்லாம் ஆவாது. எங்கி படாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாசம் சம்பளம் வேண்டாம், ஆள விடுங்க. யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல புள்ள வளர்க்க 2 வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க 2 பேரும் வந்தோம். ஏன் இவங்க இப்படி சிரிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலையை விட்டு போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா பின்ன? இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க்க போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா, நல்லா மாறிடுங்க. இருங்கப்பா. டேய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கேயே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். சார், இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம். உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க, ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். ஏய், சீக்கிரம் டிபன் கொண்டா. இன்னைக்கு என்ன டிபன்? உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. சீ. உப்புமா சாப்பிடுறது செய்யறது, மூஞ்சில் அடிக்கிறதுக்கு இல்ல. நான் அப்படித்தான் அடிப்பேன். அடிக்கூடாதுப்பா. அப்படித்தான் அடிப்பேன். சரி, என்ன அடி பார்க்கலாம். அடடே, வெரி குட். தம்பி, உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குனது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது, வீட்டுக்குள்ளார இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானவா இருப்போம் போட்டுருக்கு. ஹலோ, அசோக் ஹியர். புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. அசோக், ஒரு கொலையை மறைச்சாச்சு, தேவிய ஆத்துல விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? போன்லயே எப்படி மிரட்டுற? யாருப்பா மிரட்டல்காரனா? போன கொஞ்சம் கொடு. என்னப்பா இது ஆவி மாதிரி வந்து அப்பப்ப போன்ல மிரட்டுற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை நேரா வாயா, பேசிட்டுக்கு வா. மாறாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த போட்டோ இருக்கிறது யாரு? விமலோட அம்மா. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல நல்ல மரத்துல புல்லுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான். ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படித்தான் அம்மாவை போட்டோ எடுத்து ஐயாவை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். இந்த அவமானம் தாங்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப விமலுக்கு எல்லாமே நான் தான். ரங்கா, அந்த வில்லன் ராஜா இப்ப நம்ம கதையோட கூடவே வந்துட்டு இருக்கான் பார். ராஜா வெறும் அம்புடா. இந்த அம்ப விட்ட வில்லு வேற எங்கேயோ இருக்கு. பாலுகண்ணா, கேட்க விட்டுப்பா. முடியாது, முடியாதுன்னா முடியாது. விட்ட போறியல நீ? முடியாது டாடி. தம்பி என்ன சொல்றான்? ஒண்ணு இல்லப்பா, இது 6வது பிறந்த நாள். 5 வயசு வரைக்கும் இவங்க அம்மா இருந்தாங்க. அம்மா இறந்த பிறகு பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன் நடம் பிடிக்கிறான். இந்த வயசு சொல் பேச்ச கேட்காதவன் வளர்ந்துட்டான்னா. நீங்க ஒண்ணு சார், 6 வயசுலயே
அகில உலகத்திலையும் பேர் எடுக்கக்கூடிய அறிகுறிகள் இவங்கிட்ட இருக்கு. பாலு நல்ல பிள்ளைல கேக் வெட்டுப்பா. That's good. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. அட உன்னாலதானே நாடு முன்னேற வேணும். நல்வாழ்த்துக்களை வழங்குகிறோம் போக்கிரி ராஜா உனக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே பாலு. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. நாட்டை ஆண்டிட போகும் நாளை மந்திரி நீயோ. ஒட்டை போட்டது நீதான் ஊரை மறந்திடுவாயோ. எல்லாரும் குடிக்க கும்மாள அடிக்க நல்லாட்சி நடத்திடுவாயோ. ஏராளமாக சாராய கடை எங்கேயும் திரடுவாயோ. நான் பிள்ளை போலேதான் நடிப்பாயோ நீயும்தான். உன்னை நம்பி தேசந்தான் உருவாக நேரந்தான். கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. அட உன்னாலதானே நாடு முன்னேற வேணும். நல்வாழ்த்துக்களை வழங்குகிறோம் போக்கிரி ராஜா உனக்கு. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. திருப்பூர் குமரனை கொள்ளே கொடியை பிடிச்சிடுவாயோ. இல்ல மீனம் வாக்கத்தின் உள்ளே வெடியை வெடிச்சிடுவாயோ. பேட்டைக்கு பேட்டை சோடாவை உடச்சி போராட்டம் நடத்திடுவாயோ. வேண்டாத வேற கூண்டுக்குள் நிறுத்தி வீராப்பு பேசிடுவாயோ. இஷ்டம் போல நீயும் தான் அரசாள போறாயோ. என்ன உந்தன் எண்ணம் தான் எங்களிடம் கூறாயோ. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. அட உன்னாலதானே நாடு முன்னேற வேணும். நல்வாழ்த்துக்களை வழங்குகிறோம் போக்கிரி ராஜா உனக்கு. லல்லா லலா லல்லா 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 லல்லா. ஏண்டா ஜெயில கை வைக்கிற? அதெல்லாம் எக்கச்சக்கமான வேலை. காணாம போச்சு, மறுபடியும் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். ஓஹோ அப்படியா? தம்பி நீயே குதிரை ஓட்டு. நானே வா. ஆமா, தைரியம் புருஷ லட்சணம். நீயே ஓட்டு. என்ன பாக்குற? இல்ல பையன் குதிரையோட போனா பையனையும் காணோம் குதிரையும் காணோம். கவலையே படாத, எங்க போனாலும் சுத்தி இங்கே வந்துருவாங்க. உன் பேச்ச கேட்டா குதிரையும் வராது பையனும் வராது. பையனும் வரமாட்டானா? வரமாட்டான். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பையனோட தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வாடா. உன்னாலதான்டா தொல்லையே வருது. சும்மா இருந்த பையனை குதிரை மேல நீதானடா ஏத்தி விட்ட. இங்கேயும் காணமாடா. ஏன் பதற? அந்த பக்கம் போய் தேடலாமா? வாடா. ஐயா!
ஏற்கனவே மர்டர் கேஸ், இப்ப புள்ள கடத்துற கேஸ். பையன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தலைமறைவா தான் இருக்கணும். ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு பாட்டு பாடுற அசோக்கும் காய்லாங்கட ரெங்கனும் என்ன கண்டுபிடிக்க போறானுங்களாம். இந்த பொடிப்பையில ஏன் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? அவனுங்க என் காரியத்துல தலையிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். அவனை உயிரோட கொண்டு வந்தா 2 லட்சம், பிணமா கொண்டு வந்தா 3 லட்சம். ஓகே? ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையுடன் சிறுவன் கடத்தல். அசோக் ரங்கா என்ற வேலைக்காரர்களை போலீசார் வலைவீசி தேடுகிறார்கள். அந்த ரிப்பீட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு, நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மார்வாடி கடையில கொண்டு போய் வையா. ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? சார் நடிகை வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை. விளக்கண்ணையா இருக்கான். டைரக்டர் சார் கூப்பிட்டீங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 10 பேர் தானே சொன்னீங்க. அது நேற்றுக்கு. இன்னைக்கு மூடு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ ஏது செய்வியோ, இன்னும் 2 பேரை கொண்டா. 2 நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். 3 பிடிச்சு டைரக்டா மாட்டிக்கிட்டேன். 2 ஆப்பிள் ஜூஸ். ஏன்பா மஞ்சு கொட்டை வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட் அது, அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போதும், நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா, அப்ப வாட நடிப்போம் வாங்க. ஏன்பா சாமியார் வேஷத்துக்கு போடுறீங்களா? என்னப்பா அது வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எங்களுக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே, நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஒரு இருக்கு. இந்த இதுல 100 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு 50 ரூபாய் எடுத்துக்கங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அதான் இந்த மாதிரி கார்டர்ல வச்சிருக்கீங்களா? நேரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூமுக்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம்ப்பா, போய் ட்ரெஸ் மாத்திக்கிடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபாய் பணமும் கொடுக்குறீங்களே. சீக்கிரம் வாயா, டைரக்டர் கட்ட போறாரு. அட, இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க. நீ என்ன ஒப்பா மாதிரியா இருக்க? வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு. அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான். நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா? ஜெய் வாடாள வைரவி, ஜெய் ஜெகதீப். மூஞ்சி மூடி மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சார், வேஷம் போட்டதுல 2 பேர் ஓடி போயிட்டாங்க. வேற 2 ஆளை போடியா. வேற 2 ஆளா போடலாம். சாமியார் டிரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க. வேற டிரெஸ் இல்லையே. ஓ மை காட், I am moved out. Pack up. ஹரி கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம். 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 பாருக்குள்ளே கோவிந்தா, நல்ல நாடு கோவிந்தா, பாரதந்தா கோவிந்தா, நம்ம நாடு கோவிந்தா. வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும், நம்ம பார்த்தா பக்தி பறக்கும். பாருக்குள்ளே கோவிந்தா, நல்ல நாடு கோவிந்தா, பாரதந்தா கோவிந்தா, நம்ம நாடு கோவிந்தா. மஞ்சள் பூசி மயில் கல்லு இருந்தா கடவுள் என்பாரு. இந்த மக்களை பத்தி நானா சொன்னேன், பெரியார் சொன்னாரு. காவி துணிய கட்டிய சாமி காரில் வருவாரு. அத கண்டால் போதும் மந்திரி கூட காலில் விழுவாரு. நல்லவர்க்கு காலம் இல்ல ஞான தங்கமே, நாமம் போட்டா பொழச்சுக்கலாம் ஞான தங்கமே. சாமியார மாறி புட்டா சங்கடங்கள் தீர்ந்ததடா. ஹரி கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம். ஹரி கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம்.
பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தா பக்தி பிறக்கும் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா குடிசையில் இருக்கும் புள்ளங்களுக்கு பசையால் உயிர் போகும் ஆனா கோவிலில் இருக்கும் சாமிக்கு நடக்கும் பாலால் அபிஷேகம் ஏழையின் திருப்பில் இறைவன் இருக்கான் அண்ணா சொன்னாரு அவர் சொன்னதை யாரும் கேட்கல அதனால் தூங்க போனாரு தேசம் போற போக்கு இது ஞான தங்கமே நீயும் நானும் சொல்லி என்ன ஞான தங்கமே 4 பேரு போற வழி நாமும் போன நியாயமடி ஹரி கோவிந்தம் ஜெய கோவிந்தம் ஹரி கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தா பக்தி பொறுக்கும் ஹரி கோவிந்தம் ஜெய கோவிந்தம் பஜ கோவிந்தம் 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 ஜெய் ஜெகதீப் மங்களம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் மங்களம். சாமியாரு சாமியாரு வந்த விஷயம் இந்த வீட்டில் ஆடி அடிக்க போறியா? புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறதே. ஆமாம், அது கெட்ட வாசனை ஆயிற்று. சுவாமிகளே அமருங்கள். ஜெய் ஜெகதீப் குந்தோ நமஹ. சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல வேலை பார்த்த 2 வேலைக்காரன் நாயிங்க, நகைக்கு ஆசைப்பட்ட அந்த நாயிங்க என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த நாயிங்க நிறுத்துமா, நாய் குலத்தையை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவேன் நாய் நாயின்னு? மகனே, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வால் போஸ் ஓட்டிருக்கிற, அதை ஆள் வச்சு கிளி. இல்ல உடனே நீயே கிழிக்கிற. கிழிச்சிடுறேன். அவர்களை பற்றி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும். நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒண்டர்ஃபுல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நான் உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது? மகான்லாம் வந்திருக்காங்க. இப்ப போய் மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூணிலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது? இது கைலாசம். சுவாமி, 3வது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கிக்க. சாரி, தீர்த்தம் தீந்து விட்டது. நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப், மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க. சாமியார் அட்ரஸ் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்க சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. அங்க நீ மனுஷன் தானா? உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து என்னையும் முடிச்சு குதிச்சிய. கைகார் ஒடிச்சா நீ குடிச்சா ஒப்ப கொடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரி இருந்தா நீ குதிட்டா நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஹை ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்மள தான் முடிக்கிறாங்க. ஓடு ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய், ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன்.
முற்றும் திறந்தவரா அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து வர்றா. ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா. ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்க வேண்டிய இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண்ண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பில்லி சொல்லி வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? ரத்தமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மாவா சோறு போட்டான்? உழைச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவன் தான். சீக்கிரம் வைங்க, இல்லனா எங்க கையில கொடுங்க, நானே வச்சிடுறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தமும் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டி இருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்கடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் 5 சிரட்டு. அதாவது லோக்கல் சிரட்டு என் உடம்பு கொத்து வராது. அதனால ஃபாரின் சிரட்டு குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? அதான் இருக்கணும். சாமி, சாமி புதுசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி, சாமியோ, சாமியோ. யாரு? நான் தான். சாமி, காலையில இருந்து என் கழுதை காணாம போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுத கேட்டா குட்டிச்சவரு போயா. குட்டிச்சவரா? குட்டிச்சவரு, குட்டிச்சவரு. நம்ம கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சாமியார் சொல்ல சரியா இருக்கு. சாமி, கழுத, சாமி, கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டிச்சவர் பக்கத்துல தான். சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில உட்காந்துருக்கீங்க, ஒண்ணும் தெரியாதோ ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாருங்க. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குண்ணே? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். வாங்க சாமி. எங்க முதலாளிக்கு பிள்ளைசனை வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க. இதையும் புடிங்க. இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். அடிங்க. ஐயோ, ஐயோ, அண்ணே, 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 அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, 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 அண்ணே, ஐயோ, ஐயோ, கையில என்ன? ட்ரிபிள் 5 சிரட்டு. அரை பீடி குடிக்கவே உன் வாய் லாய்க்கு இல்ல. இப்படி போய் வா. எங்க வே? ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனி வைக்கிற. எங்க வே? ஏண்டா நீ இந்த நாட்டுல பிறந்த, நான் உனக்கு அவன். ஏண்டா வாடா. ஐயோ, ஐயோ. ஏய், எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. நான் இந்த ஒர்க் ஷாப் மூட போறேன். அண்ணே, இந்த ராத்திரி 1 மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி, 1:30 போ. அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே. அப்படி வாங்க வழிக்கு. ஏய், இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முழிக்கிற? சாமியார் வேஷத்துல இருக்கிறான், போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா? இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம்.
சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையே படாதீங்க, நடக்கும் கொஞ்ச நாள்ல. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன குடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடும். என்னடா அது? இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா? ஜோசியன் ஆகிட்டியா? என்ன தைரியத்துல நீ ஜோசி சொல்ற? அதுப்பா எல்லாருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசகு பெசக ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. யோ இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாயேன். இனிமே இந்த வேலை வேறயா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாழ்க்கையவே உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப். ரொம்ப லக்கி கேர்ள் அவ. தேவி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு மேட்டர் பேசணும். அசோக் உடம்பு சரியில்லைன்னு ஒரு கார் வந்து கூட்டு போச்சே. என்னது? அசோக் சீரியஸ்ல போன் நம்பர் கூட கொடுத்திருக்காங்க. எங்கே அசோக்? எங்கே ராஜா? நீ சொல்ல மாட்ட, நான் சொல்றேன். ராஜா எப்படி செத்தான்னு எனக்கு தெரியும். அந்த நாயை நன்றியோட வளர்த்த எஜமானனே நான் தான். சரியா வளர்க்காத நாய் வெறி பிடிச்சு வீதியில அலைஞ்சா கண்டவங்களும் கல்லால் அடிச்சுதான் கொள்ளுவாங்க. சொல்ற உரிமை அதை வளர்த்த எஜமானனுக்கு தான் உண்டு, உங்களுக்கு இல்ல. என்ன என்ன செய்ய போற? பலியாட்டுக்கு போட்டிருக்கிற பசும் தழடி. இந்த தழையை தேடி அந்த அசோக்குங்கிற ஆடு வந்து பலியாகிற வரைக்கும் அடம் பிடிக்காம அமைதியா இருந்தேனா என் விருந்தாளியா இருக்கலாம், வெளிநாடு போகலாம். வாடா. தூக்குடா. என்ன தம்பி, நீ யாரையோ எதிர்பார்க்கிறா போல் இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீ எதிர்பார்க்கிற ஆளு நான் தான். நீங்களா? ஆமா அசோக், இவ்வளவு நாளா உன்னை போன்ல மிரட்டினது நான் தான். என்ன சார் இப்படி கொல்லாம கொள்றீங்க? இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, அந்த ரகசியத்தை மறைச்சு எங்களை காப்பாத்த கூடாது. அசோக், செத்து போன ராஜா ஏன் மகன் தான். ராஜா உங்க பையனா? சார், நான் ராஜா வேணும்னே கொலை பண்ணல சார். எனக்கும் அவருக்கு நடந்த சண்டையில அவர் விழுந்து அடிபட்டு உயிர் போயிடுச்சு. அவசரப்படாத அசோக், அவனை நானே கொண்டு இருக்கணும், அதான் நியாயம். என்ன சார் சொல்றீங்க? அவன் பேர்ல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இருக்கு. தேச விடுதலைக்காக பாடுபட்ட எனக்கு எப்படிப்பட்ட மகன் பிறந்திருக்கான் பாரு. அசோக், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தேவி, பாலு, ரங்கா இவங்க 3 பேரும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பின்னால பூபதி பங்களாவில் இருக்காங்க. முதல்ல அதை போய் பாரு. போ. பாத்துக்கு தேவி, நம்ம அடிக்கடி பேப்பர்ல படிப்புமே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழிலதிபர்னு, அது இவர்தான். பொய் சொல்லி பெண்களை ஏமாத்தி தொழில் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? பெண்களை ஏமாத்துறதானே என் தொழில், அதுல என்னடி வெட்கம்? இந்த நாட்டு குடிமகன் வெளிநாட்டுல போய் செய்யற தொழிலை பாத்தியா? இவனுக்கெல்லாம் பாஸ்போர்ட். நாங்க நினைச்சா பாஸ்போர்ட் இல்லாமலே ஃபாரின் போவோம். வேடம் தாங்கள் நார கூட தான் பாஸ்போர்ட் இல்லாம ஃபாரின் போகுது. அதுக்கு பேர் தொழிலதிபரா? அது உன் தொழில் தான் செய்தா? அதிகம் பேசினா அடி வாங்குவேன். அடிப்ப, உதப்ப, சுடுவ, விஷ ஊசி போடுவ, பாம்பு வைப்ப. வேற என்ன தேசத்தை வாழ வைக்கவா போற? இந்த நாட்டுல தான் பிறந்து வளர்ந்தோங்கிற ஈவிரக்கும் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி எங்களை சித்திரவதை பண்றீங்க. இவனுக்கு ஏது நாட்டு பற்று? இவெல்லாம் ஓட்டு போடுறவன் இல்லம்மா, ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்களை வீட்டுல போய் பாக்குறவன். ஏய் கைலாங்கட, இஞ்சில்லாத டப்பாக்கார மாதிரி ஏன்டா சத்தம் போடுற? அதிகமா பேசுன வாயை வெல்டு பண்ணிடுவேன். அது ஏன் வேலை? இன்னைக்கு ஃபாரின் போற போட்ல இவளை ஏத்தி அனுப்பிச்சாகணும். இந்த தடவை நானே போறேன். ஏய் ஆட்டுத்தாடி, அந்த பொண்ணு கையை விடுறா. அவன் வந்தா உங்க அத்தனை பேரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்.
பாத்தியா? இன்னைக்கு நீங்க அத்தனை பேரும் பஞ்சாமிரதமாக போறீங்க. என்ன பாஸ், என்ன புடிச்சு கொடுத்தா 3 லட்சம் ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னீங்களாமே, என்ன யாரும் பிடிக்கல, நானே தான் வந்தேன். நீங்களே பிடிச்சுக்குங்க, பரிசு பணத்தை நீங்களே வச்சுக்குங்க. ஏய், ஏய். இல்லடா இன்ஸ்பெக்டர், இவன் தான் பூபதி. இந்த கூட்டத்துக்கே தலைவன். நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கெடுத்தவன். அதுல இறந்து போன என் மகனும் ஒருவன். மிஸ்டர் பூபதி, உங்களையும் உங்க கூட்டத்தையும் அரஸ்ட் செய்யறேன். அரஸ்டா? நான் இந்த ஊர்லயே முக்கிய புள்ளி இன்ஸ்பெக்டர். வாரண்ட் இருக்கா? வாரண்டா? நீங்க இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள உங்களை கண்ட இடத்துல சொல்ல சொல்லி உத்தரவு இருக்கு தெரியுமா? இப்ப எப்படி உயிரோட வர்றீங்களா இல்ல? வேண்டாம் சார், இவனை உயிரோட விட்டுடுங்க. அப்பதான் இவனை வச்சு இன்னும் பல பேரை பிடிக்கலாம். அசோக், நான் சொன்னபடியே அந்த கூட்டத்தை பிடிச்சிட்டேன். அந்த சாமர்த்தியசாலி நீதான்னு நான் நினைச்சேன். அது சரியா போச்சு. இவங்களை எல்லாம் தள்ளிட்டு போங்க. அசோக், நாட்டுக்கு நல்ல பிள்ளைகள் தான் தேவை. நாட்டுக்கு எடுக்கிற மோசமான பிள்ளைகள் என் மகனாயிருந்தாலும் தேவையில்லை.
அசோக், நீ என் மகன், அது என் மருமகன். அப்ப நானு நீயும் தான். நீ இந்த அண்ணா மருமகனா மகனா? சரி. அண்ணன் அண்ணன் மச்சின. மிஸ்டர் அசோக், மிஸ்டர் ரெங்கா, நீங்க 2 பேரும் செஞ்ச குற்றத்தை மறைச்சது தப்பு. அதனால சட்டப்படி உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்னங்க, நீங்க ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இது எல்லா கதையிலும் சொல்ற டயலாக் தான். அண்ணன் வேற என்ன சொல்லிட்டேன். அதனால அவனுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் நாங்க ஜெயிலுக்கு போக போறோம். பாப்பா, உங்க அப்பாட்ட கொண்டு சேர்த்திடுறேன். ஏண்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு